வணக்கம். நம்ம சொத்து பத்திரத்தை பதிவு செய்ய இனிமேல் கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு அலையவே தேவையில்லைன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. உங்க கையில இருக்கிற மொபைல் போனே போதும். இதென்ன புது சிஸ்டம்? இதனால நமக்கு என்னெல்லாம் நல்லது நடக்க போகுது? வாங்க எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க. ஒரு டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணணும்னா சார்பதிவாளர் அலுவலகத்துக்கு போகணும், அங்க மணிக்கணக்கா கியூல நிக்கணும். நினைச்சாலே டயர்ட் ஆகுது இல்லையா? நம்மள நிறைய பேர் இந்த அனுபவத்தை கண்டிப்பா ஃபேஸ் பண்ணிருப்போம். இப்போ அந்த அலைச்சலுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான திட்டம் வந்திருக்கு. ஆமாங்க, இனிமே நீங்க உங்க வீட்ல நிம்மதியா சௌகரியமா உட்காந்துக்கிட்டே முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். சரி, முதல்ல பழைய சிஸ்டம்ல என்னென்ன கஷ்டங்கள் இருந்துச்சு, இந்த புது மொபைல் சிஸ்டம் எப்படி நம்ம நேரத்தையும் அலைச்சலையும் குறைக்க போகுதுன்னு ஒரு சின்ன கம்பேரிசன் பாத்துடலாம் வாங்க. பழைய முறையில பாத்தீங்கன்னா நம்ம நேரா சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போகணும், அங்க ஒரு பெரிய கியூல நிக்கணும், சில நேரங்கள்ல புரோக்கர்ஸ் கிட்ட போக வேண்டியிருக்கும். ஆனா இப்போ சீனியர் டோட்டலா மாறிடுச்சு. நீங்க எங்கேயும் போக வேண்டாம். உங்க வீட்ல இருந்தே உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ இந்த வேலையை ரொம்ப சிம்பிளா முடிச்சிடலாம். ஓகே, இவ்ளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த அந்த சூப்பர் திட்டத்தோட பேர் என்ன தெரியுமா? அதுதான் ஸ்பிரிண்ட் 1 திட்டம். நம்ம பதிவுத்துறை கொண்டு வந்த ஒரு புரட்சிகரமான ஸ்டெப்னு கூட சொல்லலாம். அப்போ இந்த ஸ்பிரிண்ட் 1 திட்டம்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கே போகாம ஆன்லைன்லயே சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸை ரெஜிஸ்டர் பண்றதுக்கான ஒரு ஏற்பாடு தான் இது. இதோட மெயின் நோக்கமே நம்ம அலைச்சலை குறைக்கிறது தான். இந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் ரொம்ப சேஃபாவும் வேகமாவும் வேலை செய்யணும் இல்லையா? அதுக்கு பின்னாடி ஒரு பவர்ஃபுல்லான டெக்னாலஜி இருக்கு. அதோட பேர் தான் ஸ்டார் 3.0. இந்த மாடர்ன் சாஃப்ட்வேர் தான் இந்த முழு ப்ராசஸையும் ஹேண்டில் பண்ணுது. சரி, அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இந்த புது ஆன்லைன் சிஸ்டம்ல எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ரெஜிஸ்டர் பண்ணிட முடியுமா? இப்போதைக்கு சில குறிப்பிட்ட டாக்குமெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்திருக்காங்க. அது என்னென்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. இதுல பாத்தீங்கன்னா, நம்ம டெய்லி லைஃப்ல அடிக்கடி யூஸ் பண்ற நிறைய முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு சேல் அக்ரிமெண்ட், அதாவது விற்பனை ஒப்பந்தம், அப்புறம் லீஸ் டீட், அதாவது குத்தகை பத்திரம், பணம் வாங்கினதுக்கான ரெசிப்ட், இது எல்லாத்தையுமே இனிமே ஆன்லைன்லயே பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான டாக்குமெண்ட்ஸ் கூட இதுல இருக்கு. அதாவது மார்ட்கேஜ் பத்திரங்கள், சிம்பிளா சொன்னா அடமான பத்திரம், அப்புறம் ட்ரஸ்ட் டீட், அதாவது அறக்கட்டளை பத்திரம், இந்த மாதிரி விஷயங்களையும் இதுல சேர்த்திருக்காங்க. இத பார்க்கும்போதே தெரியுது இந்த திட்டம் எவ்ளோ பெருசுன்னு. ஓகே, இப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னு ஒரு லிஸ்ட் பார்த்துட்டோம். அடுத்து இதை எப்படி செய்யறது, அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் என்னன்னு பார்க்கலாம். பயப்படாதீங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இந்த ப்ராசஸ் ரொம்பவே ஈஸி. ஸ்டெப் 1, உங்க டாக்குமெண்ட்ஸ் ரெடியா வச்சுக்கோங்க. ஸ்டெப் 2, அது ஸ்டார் 3.0 வெப்சைட்ல அப்லோட் பண்ணுங்க. ஸ்டெப் 3, உங்க ஆதார் மூலியமா வெரிஃபை பண்ணணும். ஃபைனலா ஸ்டெப் 4, உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் டிஜிட்டலா கம்ப்ளீட் ஆயிடும். அவ்வளவுதாங்க, சிம்பிள். சரி, இவ்ளோ விஷயம் பேசிட்டோம். இதனால பர்சனலா நமக்கு என்ன லாபம், என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? இதெல்லாம் முக்கியமான கேள்வி. வாங்க அதையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், உங்க டைம் சேவ் ஆகுது. இதுதான் மிகப்பெரிய பெனிஃபிட். இனிமே ஆஃபீஸ் போறது, கியூல நிக்கிறதுன்னு எந்த வேலையும் இல்ல. அந்த மிச்சமாகிற நேரத்தை உங்க ஃபேமிலி கூடயோ இல்ல வேற ஏதாவது முக்கியமான வேலைக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது முக்கியமான விஷயம், உங்க செலவு குறையுது. யோசிச்சு பாருங்க, டிராவல் செலவு, அங்கே இங்கே ஜிராக்ஸ் எடுக்கிற செலவு, இந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகள் எல்லாம் இனிமே கிடையாது. இதுவும் ஒரு வகையில பெரிய சேவிங்ஸ் தான். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நன்மை. இனிமே புரோக்கர்ஸ், அதாவது இடைத்தரகர்களை நம்பி இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. எல்லா வேலையும் நீங்களே டைரக்டா பண்றதால முழு கண்ட்ரோலும் உங்க கையில தான் இருக்கும். இது நமக்கு ஒரு தனி கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் இல்லையா? மொத்தத்துல சொல்லணும்னா, இந்த ஸ்பிரிண்ட் 1 திட்டம் ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் ரொம்ப நேரடியான, டிரான்ஸ்பரண்டான ஒரு சர்வீஸை கொடுக்குது. அது மட்டும் இல்லாம இந்த முழு ப்ராசஸையும் அவங்களே கண்ட்ரோல் பண்ற அதிகாரத்தையும் கொடுக்குது. இப்போ டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ல வந்திருக்கிற இந்த டிஜிட்டல் மாற்றம் தமிழ்நாட்டுல மத்த கவர்மெண்ட் சர்வீசஸ் எல்லாமே இதே மாதிரி மாற போறதுக்கான ஒரு அறிகுறியா இருக்குமோ? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி டெக்னாலஜி முன்னேற்றங்கள் நம்ம எதிர்காலத்தை எப்படி மாத்த போகுதுன்னு யோசிச்சு பாருங்க. நன்றி.